எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கிராமத்தில் ஊருக்கு மத்தியில் எல்லா வீடுகளில் இருந்தும் பசுக்கள் மேயறதுக்கு போகும் முன்னாடி ஒரு அசெம்பிளி ஏரியா ஒன்று இருக்கும். அதில் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கல்லை ஊனி வச்சுருப்பாங்க. அது உயரம் ஒரு 4 அடி உயரத்துக்கு தான் இருக்கும். எல்லா மாடுகளும் அங்கே சேர்ந்த பிறகு ஏதாவது ஒரு மாடுகளுக்கு 2 மாடுகளுக்கு சொரண ராவணம் அதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த திணவுகளை எடுக்கணுங்கிறதுக்காண்டியே அந்த கல் நட்டப்பட்டிருக்கும். அதுக்கு ஆவுறிஞ்சு கல்லுன்னு பேர். இந்த கல்லை காலங்காலமாக மாடுகளுக்கு தேவையான அந்த விஷயத்தை வீட்டில் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் மாடுகள் இயல்பாகவே அதில் சொரிஞ்சு தன்னுடைய திணவுன்னு சொல்லக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நம்ம எப்படி அழுக்கு தேய்க்கிறோமோ அது மாதிரி விஷயங்களை கல் மூலமாக அது தன்னை சரி பண்ணிக்கிடும். இதுக்கு கூட நம்ம நாட்டில் வருஷத்துக்கு ஒரு தடவை கோவில் திருவிழா நடக்கும்போது படையல் வச்சு பசுமாட்டுக்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் கூட வணக்கத்துக்கு ஒரு பொருளாக ஆக்கி வச்சு இன்றைக்கும் சில கிராமங்களில் நீங்கள் அதை பார்க்கலாம். எங்கள் கிராமங்களில் அதுக்கு சான்றாக 8 பட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க. அதை 8 விதமாக ஒரு கல்லுடைய 4 பாகத்தை 8 பாகமாக செதுக்கி அந்த பசுவுடைய உடம்பில் எந்த இடத்துலலாம் உராய்வு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் அதை பெண்டு பண்ணி போகிற மாதிரி அதை செதுக்கி வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு உன்னத சமூகம்தான் பசுக்களுக்காக வேண்டி நாம் வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளமாக அந்த கல்லுகள் நிற்பாட்டப்பட்டிருக்கு.